திருப்பாவை 18ஆம் பாசுரம். உந்து மரக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலம் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அலைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினன் கான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கலையால் சீராவலை எழுப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இவ்வாய்ப்பளித்த கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றி. என் பெயர் ஏ முத்துச்செல்வி. என் பெயர் எம் நளினா. ஃபர்ஸ்ட் BA தமிழ். திருப்பாவை 18ஆம் பாசுரத்தின் விளக்கம். நாம் நினைத்த காரியம் நடப்பதற்கும் மன கஷ்டத்திற்கு நம்ம எங்கே போவோம்? கோயிலுக்கு செல்வோம். பெருமாள் கோயில் போனால் நேராக சன்னதிக்கு போகக்கூடாது. முதல் தாயாரை நேசிக்க வேண்டும். காரியம் நம்ம அப்பாவிடம் சொன்னால் உடனே நிறைவேறாது. அதே அம்மாவிடம் அந்த காரியத்தை சொன்னால் 10 நிமிடம் நிறைவேறிவிடும். நாராயணன் ஒரு கோரிக்கையை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான். அதே தாயாரிடம் வைத்து விட்டால் அவள் தப்பவே முடியாது. நரசிம்ம கோபத்தை கூட அடைக்கவள் அல்லவா அவள். அதனால் கண்ணன் மனைவி நம்பியினை எழுப்பி உன்னை எழுப்புகிறார் பாவை நோன்பிருக்கும் பெண்கள். திருவம்பாவை பாடல் 18. அண்ணாமலையான் நடிகமலம் செந்திருங்கும் விண்ணோர் முடியும் மணி தொகை வீரற்றார் போல் கண்ணார் இறைவி கதிர் வந்து கறந்த கண்ணார் ஒளி மழுங்கி தமகைகள் தமகள பெண்ணாகி ஆனாகி அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாமுதாய் நின்றான் கடற்பாடி பெண்ணே இப்பூங்குழல் ஆய்ந்தாளோ எம்பாவாய். இவ்வாய்ப்பளித்த கல்லூரி நிறுவனத்திற்கு நன்றி. என் பெயர் பிரியதர்ஷினி. என் பெயர் பொன்ராணி. இளங்கலை 3ஆம் ஆண்டு தமிழ். திருவம்பாவை 18ஆம் பாசுரத்தின் விளக்கம். ஆணினம் பெண்ணினம் அடுத்த ஒரு இனம் ஆளியனுடைய இனம் ஒன்று உள்ளது. ஆளி என்றும் அவர்களை நாம் அழைக்க மாட்டோம். அவர்களை திருநங்கைகள் என்று பெயர் சூட்டி அவர்கள் நாம் கௌரவிக்கின்றோம். இறைவன் படைப்பில் எல்லா உயிர்களும் சரிசமம் நாம் நினைக்க வேண்டும். இறைவனை அழியாக பிறக்கும் பொழுது உயிருள்ள அனைத்து எல்லா பொருளுமே நாம் பரம்பொருளாக நினைக்க வேண்டும். வாய்ப்பளித்த கல்வி நிறுவனத்திற்கு நன்றி. எனது பெயர் முத்துமாரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி.